ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. நம்ம தாய் தந்தையர் கோபித்து கொண்டாள் என்று, திட்டினார்கள் என்று அவங்களை தூரம் வைக்கக்கூடாது. அவங்க கோபத்திலே அந்த திட்டுகளுக்கு நல்ல அர்த்தம் இருக்கும் என்று, நல்ல மனம் இருக்கிறது என்று, அது உன்னுடைய உயிர்வுக்கு ஒரு வழி என்று நினைத்துக்கொள். அது சரியாக புரிந்து கொள். ஒரு சின்ன விஷயம், ஆனால் ரொம்ப நல்ல விஷயம். தந்தைக்கு ஒரு டீ கொண்டு வந்து கொடுப்பாள் அம்மா. அதை வாயில் வைத்த உடனே, ஏன் லட்சுமி, மைண்டு கண்ட்ரோலிலே வைத்து வேலை செய்கிறாயா என்று கோபமாக பேசுவார் தந்தை. என்னென்று கேட்பாள் அம்மா. புத்தி இருக்கிறவங்க யாராவது எவ்வளோ சீனி போடுவார்களா இந்த டீயிலே? ஐயோ, சீனி ஜாஸ்தியாகி விட்டதா? ஜாஸ்தியாக போட்டனா? இல்லை, நீ சுகர் நார்மலாகதாக போட்டேன், நான் தான் வேணுமனு கத்துறேன் என்பார். அதுக்குள்ளே பையன் அங்கே வருவான். அப்பா, அது டீ ஸ்டவ் மேலே வச்சுட்டு அம்மா வாஷ்ரூமுக்கு போகிற, கொஞ்சம் பார்த்துக்கோ என்று சொன்னார். அம்மா சுகர் போடவில்லை என்று நான் நினைத்து சுகரை மீண்டும் போட்டேன் என்று சொல்வான். ஓஹோ, அப்படியா, சரி என்று அப்பா சொல்லுவார். அம்மாவை காப்பதற்காக மகன் சொன்னான் என்று அங்கே அப்பாவுக்கு நன்றாக புரிந்தது. அம்மாவுக்கும் புரிகிறது அது பொய் என்று. அப்பாவிடம் அம்மாவை தப்பிப்பதற்காக புரிந்து கொண்டாள். டீ சாப்பிட்ட பிறகு பையனிடம், வெரி குட் மை டியர் சன், ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. டீயிலே சுகர் நார்மலாகத்தான் இருக்கிறது. நான் வேணுமென்றே அப்படி ஒரு நாடகம் ஆடினேன். எதுக்கப்பா என்று மகன் கேட்பான். நேற்று நீ மூவிக்கு போய் லேட் நைட்டில் வீட்டுக்கு வந்தபோது உங்கள் அம்மா உன்னை திட்டுனாங்க இல்லையா? உனக்கு ரொம்ப கோபம் வந்து கதவை இழுத்து சத்தமாக மூடி படுத்து கொண்டாய் அல்லவா? ஸோ இன்னைக்கு உங்கள் அம்மா மேலே கோபித்து கத்தினால் நீ எப்படி ரியாக்ட் ஆகுவா என்று பார்க்கணும் என்று நினைத்தேன். ஆனால் நீ அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் அம்மாவை சப்போர்ட் செய்து பேசியது எனக்கு ரொம்ப பிடித்தது. ஏம்பா, அம்மா என்னுடைய நல்லதுக்குத்தானே கோவித்து கொண்டாளப்பா. பரவாயில்லை, நீ அதை புரிந்து கொண்டால் ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்போ மட்டுமல்ல, ஃப்யூச்சரிலே கூட நம்ம ஃபேமிலியில் எவ்வளவு சண்டைகள் வந்தாலும் சரி, நீ கோபப்பட்டு ரியாக்ட் ஆகி ரொம்ப கோபதாபத்துடன் தூரம் போகக்கூடாது. இப்படியே கூலாக டீல் செய்யணும். நம்ம ஃபேமிலியிலே நடக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒருவருக்கொருவர் சப்போர்ட் செய்து கொண்டு போக வேண்டும் அப்பா. சரி டேடி, அப்படியே கீப் இட் அப், கண்டினியூ. வாழ்க்கை என்றால் இதுதானே நண்பா, அனுசரித்து தான் போகணும். அதுதான் வாழ்க்கை. நன்றி.